தமிழர் பண்பாடு வளர்தமிழ் 6 வினாவிடைகள். நாகரிகம் என்றால் என்ன? புறத்தோற்ற வளர்ச்சியினை நாகரிகம் என்பர். புறத்தோற்ற வளர்ச்சியினை நாகரிகம் என்பர். பண்பாடு என்றால் என்ன? பண்பாடு என்றால் என்ன? உள்ளத்தினின்று வெளிப்படும் இயல்புகள் பண்பாடு எனப்படும். உள்ளத்தினின்று வெளிப்படும் இயல்புகள் பண்பாடு எனப்படும். சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுவது எது? சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுவது எது? பண்பாடு. பண்பாடு. மாறும் தன்மையுடையது எது? மாறாத் தன்மையுடையது எது? மாறும் தன்மையுடையது எது? மாறாத் தன்மையுடையது எது? மாறும் தன்மையுடையது நாகரிகம். மாறாத் தன்மையுடையது பண்பாடு. மாறும் தன்மையுடையது நாகரிகம். மாறாத் தன்மையுடையது பண்பாடு. தமிழருடைய பண்பாட்டிலே தலை சிறந்தது எது? தமிழருடைய பண்பாட்டிலே தலை சிறந்தது எது? மானம். மானம். மானம் என்றால் என்ன? மானம் என்றால் என்ன? மானம் என்பது ஒருவன் தன் நிலையிலிருந்து தாழாதிருப்பதும் தாழ்வு வரும்போது உயிர் வாழாதிருப்பதும் ஆகும். மானம் என்பது ஒருவன் தன் நிலையிலிருந்து தாழாதிருப்பதும் தாழ்வு வரும்போது உயிர் வாழாதிருப்பதும் ஆகும். மானம் பெரிதென உயிர் விடுவர் மற்றவர்க்காய் துயர்ப்படுவர். மானம் பெரிதென உயிர் விடுவர் மற்றவர்க்காய் துயர்ப்படுவர் என்று கூறியவர் யார்? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர். உயிரை விட மானமே பெரிதென உயிர் நீத்த மன்னன் யார்? உயிரை விட மானமே பெரிதென உயிர் நீத்த மன்னன் யார்? கணைக்கால் இரும்பொறை. கணைக்கால் இரும்பொறை ஆண்ட நாடு எது? கணைக்கால் இரும்பொறை ஆண்ட நாடு எது? சேரநாடு. சேரநாடு. சோழ நாட்டை ஆண்ட மன்னன் யார்? சோழ நாட்டை ஆண்ட மன்னன் யார்? செங்கணான். செங்கணான். நீரருந்தும் கலத்தை எப்படி அழைப்பர்? நீரருந்தும் கலத்தை எப்படி அழைப்பர்? குவளை. குவளை. கணைக்கால் இரும்பொறையுடன் போர் புரிந்த மன்னன் யார்? கணைக்கால் இரும்பொறையுடன் போர் புரிந்த மன்னன் யார்? செங்கணான். செங்கணான். தமிழர் உயிரிலும் மேலாக போற்றிய உயர்ந்த பண்புகள் எவை? தமிழர் உயிரிலும் மேலாக போற்றிய உயர்ந்த பண்புகள் எவை? வீரம், மானம், கொடை, ஒழுக்கம், விருந்தோம்பல் போன்றவை. வீரம், மானம், கொடை, ஒழுக்கம், விருந்தோம்பல் போன்றவை உயர்ந்த பண்புகளாகும். ஒழுக்கத்தால் சிறந்தவரை தமிழர் எவ்வாறு பாராட்டினர்? ஒழுக்கத்தால் சிறந்தவரை தமிழர் எவ்வாறு பாராட்டினர்? சான்றோர் என பாராட்டி மகிழ்ந்தனர். சான்றோர் என பாராட்டி மகிழ்ந்தனர். விருந்தோம்பல் என்றால் என்ன? விருந்தோம்பல் என்றால் என்ன? வீட்டிற்கு வரும் விருந்தினரை இன்முகத்துடன் வரவேற்று உணவளிப்பது விருந்தோம்பல் ஆகும். வீட்டுக்கு வரும் விருந்தினரை இன்முகத்துடன் வரவேற்று உணவளிப்பது விருந்தோம்பல் ஆகும். தமிழ் மக்களின்
கொடைப்பண்பு எத்தகையது? தமிழ் மக்களின் கொடைப்பண்பு எத்தகையது? இல்லையென்று வந்தவர்க்கு இல்லையென்று சொல்லாது அள்ளிக் கொடுக்கும் கொடைப்பண்பினர் தமிழர். முதிரை மலைப்பகுதியை ஆண்ட குறுநில மன்னன் யார்? முதிரை மலைப்பகுதியை ஆண்ட குறுநில மன்னன் யார்? குமணன். குமணன். குமண மன்னனைக் காண காட்டுக்குச் சென்ற புலவர் யார்? குமண மன்னனைக் காண காட்டுக்குச் சென்ற புலவர் யார்? பெருந்தலைச் சாத்தனார். பெருந்தலைச் சாத்தனார். குமண மன்னனை தேடிச் சென்ற புலவருக்கு மன்னன் எதை தர முன்வந்தான்? குமண மன்னனை தேடிச் சென்ற புலவருக்கு மன்னன் எதை தர முன்வந்தான்? தலையைத் தர முன்வந்தான். தனது தலையைத் தர முன்வந்தான். சான்றோர் எனப்படுபவர் யாவர்? சான்றோர் எனப்படுபவர் யாவர்? ஒழுக்கத்தால் சிறந்தவர்கள். ஒழுக்கத்தால் சிறந்தவர்கள். பழமொழி குப்பையில் கிடந்தாலும் குன்றிமணி. குப்பையில் கிடந்தாலும் குன்றிமணி. குப்பையில் கிடந்தாலும் குன்றிமணி மங்காது. குப்பையில் கிடந்தாலும் குன்றிமணி மங்காது. அட்டாலும் பால் சுவையில் குன்றாது. அட்டாலும் பால் சுவையில் குன்றாது எனத் தொடங்குவது மூதுரை. மூதுரை. சுட்டாலும் வெண்மை தருவது எது? சுட்டாலும் வெண்மை தருவது எது? சங்கு. சங்கு. வறுமையால் துன்புற்ற போதிலும் பெருந்தகைமையோடு இருப்பவர் யார்? வறுமையால் துன்புற்ற போதிலும் பெருந்தகைமையோடு இருப்பவர் யார்? பண்புடைய மேலோர்கள். பண்புடைய மேலோர்கள். குப்பையில் கிடந்தாலும் மங்காதது எது? குப்பையில் கிடந்தாலும் மங்காதது எது? குன்றிமணி. குன்றிமணி. முற்றும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.